ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட சந்தானத்தோட டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 10 நாட்கள் முடிஞ்சிருக்கு. ஸோ 10 நாட்கள் முடியல கொஞ்சம் குறைவான வசூல் தான். ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து நடிகர் சந்தானம் வந்து என்ன தான் வந்து ஒரு பெரிய காமெடியனாக இருந்தாலும் அவருக்கு வந்து ஹீரோவாக நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்ததுனால வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்ற திரைப்படத்தின் மூலமாக ஹீரோவாக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து இந்த திரைப்படங்கள்லாம் வந்து சில திரைப்படங்கள் பிளாக் பஸ்டர்ஸ் கொடுத்தாலுமே வந்து நிறைய திரைப்படங்கள் அவரோட நடிப்பில் நிறைய தோல்வியை கொடுத்துருக்கு அப்படின்ட்டு கண்டிப்பாக ஒத்துக்கிட்டே ஆகணும். ஸோ ஆனாலுமே வந்து அவர் வந்து இந்த ஒரு பயணத்தை வந்து முடிவுக்கு கொண்டு வரவே இல்லை. ஸோ அவருக்கு வந்து அவர் தமிழ் ஹீரோவாக நடித்த சினிமாலேயே வந்து ரொம்ப பெரிய ஹிட் கொடுத்தது வந்து ஹாரர் ப்ளஸ் காமெடியான அந்த தில்லுக்கு தொட்டு 2, டிடி ரிட்டர்ன்ஸ் இந்த மாதிரி படங்கள் தான். ஸோ கண்டிப்பாக அந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் இந்த 3 திரைப்படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த திரைப்படத்துக்கு பட்ஜெட் ரொம்ப பெருசு, கதை ரொம்ப பெருசு. அதனால் வந்து இந்த ஒரு திரைப்படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஏராளமாக இருந்துச்சு. ஆனால் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து ரொம்ப பெரிய ஒரு தோல்வி அடைஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த திரைப்படத்தில் சந்தானத்தோட எந்த ஒரு காமெடி ஒர்க் ஆகலை அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய ஒரு உண்மை. ஸோ கண்டிப்பாக சந்தானத்தோட காமெடி ஒர்க் ஆகிடுச்சு இந்த திரைப்படம் ரொம்ப பெருசாக இருந்திருக்கும். அண்ட் நிறைய பேருக்கு வந்து இந்த திரைப்படம் பிடிக்கலை அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஒரு திரைப்படத்துக்கு மேலே ரசிகர்கள் இன்ட்ரெஸ்ட் காட்டவே இல்லை. அண்ட் 10 நாட்கள் முடியல வெறும் 17 கோடி தான் வந்து வசூல் செஞ்சுருக்கு. கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப கம்மியான வசூல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்னும் போகும் நாட்கள் எத்தனை கோடி வசூல் செய்துன்ட்டு.